சாகும் வரை சிறை தண்டனை வந்து வழங்க வேண்டும் சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது, கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நீதிபதி இந்த 9 குற்றவாளிகளுக்கும் வந்து சாகும் வரை சிறை தண்டனை என்ற ஒரு தண்டனையை வந்து அறிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நஷ்டஈடு வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்த நிலையில அவர்களுக்கு 85 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து ஒவ்வொருவருக்கும் தொகையானது பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த விவரங்களை நான் முதலில் சொல்கிறேன். அதாவது வந்து இப்ப இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளா வந்து அறிவிக்கப்பட்டிருக்க இந்த 9 பேர்த்துல முதல் நபராக இருக்கக்கூடிய சபரிராஜனுக்கு வந்து 40,000 வந்து அபராதமும், அதே மாதிரி இரண்டாவது திருநாவுக்கரசுக்கு 30,500 ரூபாய், அப்புறம் மூன்றாவது நபருக்கு 18,500 ரூபாய், நான்காவது நபருக்கு 13,500, அதே சமயம் ஐந்தாவது நபருக்கு 18,000 ரூபாய், ஆறாவது குற்றவாளிக்கு 10,000 ரூபாய், ஏழாவது குற்றவாளிக்கு 14,000 ரூபாய் மற்றும் 8, 9க்கு வந்து 8,500 வீதம் வந்து 2 பேருக்கு வந்து அதாவது அபராத தொகையாக இந்த 1,55,500 ரூபாய் வரைக்கும் இந்த தொகை வந்து இந்த வழக்குல வந்து அவங்க மீது போடப்பட்ட வழக்குல வந்து கொடுத்திருக்காங்க. அதே சமயம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து மொத்தம் 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேருக்கும் வந்து அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவருக்கான கொடுக்கப்பட்ட வழக்குகள் அடிப்படையில் வந்து அந்த அபார நஷ்டஈடு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதுல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய், இரண்டாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து 15 லட்சம் ரூபாய், மூன்றாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய், நான்காவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய், ஐந்தாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து 8 லட்சம் ரூபாய், அப்புறம் ஏழாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 15 லட்சம் ரூபாய், கடைசியாக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் என ஆக மொத்தம் 85 லட்சம் ரூபாய் வந்து நஷ்டஈடாக வந்து பணத்தை வந்து நீதிமன்றம் வந்து நஷ்டஈடாக கொடுக்க வேண்டும் அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. இதை அனைத்துமே வந்து விரைவில் வந்து அவங்களுக்கான அந்த அபராத தொகையும் மற்றும் அந்த நஷ்டஈடும் வசூலிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க.